அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை மக்கள் மீதும், குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, திருமறை குர்ஆனுடைய சிறிய அத்தியாயங்களுடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் திருக்குர்ஆனுடைய 110வது அத்தியாயம் அன்-நஸ்ர். இந்த அத்தியாயத்துடைய பொருள் உதவி. அன்-நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த 110வது அத்தியாயம், இதில் 3 வசனங்கள் இருக்கிறது. 3 வசனங்கள் சிறிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் இதில் ஏராளமான அர்த்தங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் நமக்கு வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி நேரத்தில் முழுமையாக இறங்கிய ஒரு அத்தியாயம், முழுவதுமாக இறங்கிய ஒரு அத்தியாயம் எதுனா இதுதான் இறுதியாக. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முடிய போகிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்த ஒரு அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை உணர்த்திய ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மறுமை சார்ந்த முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்கிறார்கள். மறுமை சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதையும் பல்வேறு ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு இந்த அத்தியாயம் சொல்லுகின்ற அந்த தத்துவத்துக்கு ஏற்ப, அந்த வசனத்துக்கு ஏற்ப தொழுகையில ருக்குவிலையும் சுஜூதிலையும் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, இறைவா நீ தூயவன், உன்னை நாங்கள் போற்றுகிறோம், எங்கள் அதிபதியே உன்னை நாங்கள் போற்றுகிறோம், எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த தஸ்பீகை, இந்த வார்த்தைகளை ருக்குவிலையும் சுஜூதிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதிகமா ஓதக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. இதை தான் நாம இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக, இறைவா நீ தூயவன், எங்கள் இறைவா நீ புகழுக்குரியவன், அல்லாஹும்ம ஃபிர்லி என்னை நீ மன்னிப்பாயாக. இதை நாம் இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில தான் அப்ப இந்த சூராவுடைய அந்த முக்கியத்துவம் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறால அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அதை எல்லோருமே என்ன செய்யணும், எல்லா நேரத்திலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதை நம்ம இந்த அர்த்தத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை நான் சொல்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இதா ஜாஅ வரும்போது, இதெல்லாம் வந்தால், எதெல்லாம் வந்தால், நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி. நஸ்ரனா உதவி, அல்லாஹ், நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவியும், வல் ஃபத் இன்னும் வெற்றியும், அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் வரும்போது, வரஐத الناس يدخلون في دين الله افواجا. வரஐத நீங்கள் காணும் போது, நீங்கள் பார்க்கும் பொழுது, அன்னாச மக்கள், எதுகுலூன நுழையும் போது, எதில் நுழையும் பொழுது, ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் போதும் 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி, வெற்றி, மக்கள் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் போதும், அடுத்து அல்லாஹ் முடிக்கிறான், ஃபஸப்பி அவனை போற்றுவீராக, இறைவனை துதிப்பீராக,
பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை கொண்டு, உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக. வஸ்தக்ஃபிருஹு, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக. இன்னஹு கான தவ்வாபா, இன்னும் அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான், மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் நிச்சயமா முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அந்த வெற்றி, மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யுங்க, உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை போற்றுங்கள், அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், அவன் மன்னிப்பு மிக்கவனா இருக்கிறான். இதான் நம்ம இந்த சூறால பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வெற்றியை கண்டார்கள், அந்த வெற்றியை பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் சாரையாக இந்த மார்க்கத்தை நோக்கி வந்தார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு மமதை கொள்ளவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், பெருமை அடிக்கவில்லை. என்ன செய்ய சொல்றான் அல்லாஹ்? இது மாதிரியான வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மமதை கொண்டு விடக்கூடாது, எங்களை விட்ட ஆள் இல்லை நீங்க நினைச்சிடக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான் என்ற அந்த ஒரு பாடத்தை அல்லாஹ் நினைச்சான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன ஒரு அத்தியாயம் தான், ஆனால் இதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இந்த படிப்பினையை பெறக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு வைங்களேன், ஒரு வெற்றியை பார்த்துட்டு வைங்களேன், தலகால் புரியாம இன்னைக்கு மனசு ஆடுறான், நான் தான் ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு செய்யறான், இறைவனை மறந்து விடுகிறான். இந்த போக்கு ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், டோட்டலா காலி பண்ணிடுவான். உனக்கு இந்த உதவியை தந்தது யாரு, உனக்கு இந்த வெற்றியை தந்தது யாரு, எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் நான். என்னை நீ மறந்து விட்டு நீ தலகால் புரியாம ஆடுன்னு சொன்னா ஒரு நாள் உன்னை என்ன செஞ்சிருவேன், கவுத்திடுவேன் அப்படின்னு நினைச்சான். இந்த அத்தியாயத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து இந்த அத்தியாயத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாதான். எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் வெற்றிகள் வரக்கூடிய நேரத்திலையும் அவனை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் கூட நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ருக்குவுல அதிகம் ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யார், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் முதல் நபராக நுழையக்கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆனால் அவர்கள் தம்முடைய இறப்புக்கு முன்னால் கடைசி இந்த காலகட்டத்தில் தொழுகையில் இந்த வசனத்துக்கு தக்கனவாறு அல்லாஹ்விடத்தில் நினைச்சிருக்கிறாங்க, அதிகம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அதிகம் போற்றி இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த படிப்பினையை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். ஒரு முறை வாசிக்கிற திரும்ப நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.